குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை 14, 2024 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிவு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனலான ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் அதில் கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி அந்த பஸ்ஸில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து வெற்றி பெற்றிருக்கு. அதனுடைய இப்போ இது டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதுமானது. 4 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா 8 கோடி வேலை வாய்ப்புகள் வந்து வழங்கப்பட்டிருக்குதா வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இரு தினங்களுக்கு முன்னாடி ஆர்பிஐயும் அந்த தகவலை வெளியிட்டிருந்தாங்க. ஓகேங்களா. உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக மகாராஷ்டிரத்தை உருவாக்கி மும்பை உலகின் நிதிநுட்ப தலைநகரமாக்க வேண்டும் அப்படி தான் தன்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா. ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் அதிகாரம் வழங்கி வந்து பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதன்படி காவல்துறை, IAS, IPS போன்ற அகில இந்திய பணி அதிகாரிகள் தொடர்புடைய விவகாரங்கள் மற்றும் வழக்கு விசாரணைகளுக்கு ஒப்புதல் வழங்குவதில் துணைநிலை ஆளுநருக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் அதிகாரம் வந்து அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஜம்மு காஷ்மீரோட ஆளுநர் யார் அப்படின்னா மனோஜ் சின்ஹா. ஓகேங்களா. பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழ் மொழியை பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்து உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தமிழை பற்றி யார் யார் என்ன சொன்னாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். நம்ம சிலபஸ்லேயும் இருக்குது. சரிங்களா. அடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா நாளை வந்து காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழாண்டு தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் வந்து அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த அடிப்படையில் இத்திட்டம் வந்து திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து திங்கட்கிழமை வந்து தொடங்கி வைக்கிறாரு. இந்த திட்டத்தின் மூலம் 3995 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2,23,536 குழந்தைகள் வந்து பயனடைவாங்க. ஓகேங்களா. முன்னாள் முதல்வர் காமராஜனுடைய பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக ஆண்டுதோறும் ஜூலை 15ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருது. ஓகேங்களா. அதன்படி அந்த விழாவில் தான் இதை அறிமுகப்படுத்திருக்கிறாரு. உங்களுக்கு வந்து இதுலேருந்தே கொஸ்டின் கேட்பாங்க. ஆல்ரெடி வந்து குரூப் 2 குரூப் 1 கேட்டுட்டாங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் மட்டும்தான் முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டுமான பொருட்களுக்கு விலை விவர பட்டியல் வந்து பொதுப்பணித்துறையால் மட்டும்தான் தயாரிக்கப்பட்டு இருந்துச்சு. இந்த ஆண்டு முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசின் பல்வேறு அரசு துறை பயன்படுத்தும் வகையில் வந்து கட்டுமான பொருட்களுக்கான ஒருங்கிணைந்த விலைப்பட்டியல் வந்து தயாரித்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து வேலைவாய்ப்பு, ஓய்வூதியம் அப்படிலாம் கொடுத்துட்டு இருக்கிறதா வந்து அரசு தகவல் கொடுத்துருக்காங்க. 2 திட்டங்கள், சிறப்பு திட்டங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கான திட்டம். இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் முன்னேற்றத்துக்காக கடன் நிதியுதவி வழங்குகிற திட்டம். ஓகேங்களா. இது முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்பகுதிகளில் ஆதி திராவிட குடியிருப்புகளுடைய உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒன்று நடைமுறைப்படுத்தி வராங்க. ஓகேங்களா. 2 திட்டம் முக்கியமானது. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமுதாய முன்னேற்றத்துக்காக 100 கோடி நிதி உதவியில் வந்து பார்த்திங்கன்னா இது உருவாக்கப்பட்டு அந்த ஆதி திராவிட பயனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வங்கிகளால் கடன் வழங்கப்படுது. ஓகேங்களா. அதுதான் அந்த திட்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற பகுதியில் உள்ள ஆதி திராவிட குடியிருப்பு பகுதிகளில் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துகிற திட்டம். குரூப் 1 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 1.59 லட்சம் பேர் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. இல்லை மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2.38 லட்சம் பேர் பங்கேற்றதா அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் 1.59 லட்சம் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கிறாங்க. ஓகேங்களா. கள்ளச்சாராயத்துடைய தண்டனைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. TNUSRB டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் இதை ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. இதை கட் பண்ணி நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போடுறேன். நீங்கள் அதிலேருந்து தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன குற்றம், பழைய தண்டனை என்ன, புது தண்டனை என்ன, ஜென்ரல் கேட்டகரியும் ஒரு டைம் படிச்சுக்கோங்க. ஆனால் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு மஸ்ட்டு. சப்போஸ் எக்ஸாமில் கேட்கலனாலும் இன்டர்வியூவில் இதை பற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அதுவும் இல்லாமல் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி பக்கம்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊர் சம்மந்தமான இன்டர்வியூ கொஸ்டினில் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாட்டின் முதல் கொத்து மலர் தோட்டம் வந்து உத்தரகாண்டில் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து 35 வகையான மலர் செடிகளை கொண்ட நாட்டின் முதல் கொத்து மலர் தோட்டம் வந்து உத்தரகாண்ட் வனத்துறை ஆராய்ச்சி பிரிவு வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இதில் உத்தரகாண்டில் மட்டுமே கிடைக்கக்கூடிய 5 மலர்கள் உட்பட 35 மலர்கள் வந்து அதில் இடம்பெற்றிருக்கு. இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரோடோடென்ட்ரன் அர்போனியம் அப்படின்ற அரிய வகை மரம் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த மரம் வந்து உத்தரகாண்ட் மாநிலத்துடைய அரசின் மரம். ஓகேங்களா. இது நேபாளத்தினுடைய தேசிய மரமாகவும் இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய மலர் வந்து நாகாலாந்து மாநிலத்தின் மாநில மலராக இருக்குது. ஓகேங்களா. முக்கியமானது இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொத்து மலர் வகை அழகு குறித்து பிரபல ஹிந்தி கவிஞர் சுமித்ரா நந்தன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுதிய கவிதைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்தில் வந்து இடம்பெற வைக்கிறாங்க. ஓகேங்களா. பொறிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உலக ஆடியோ காணொளி மற்றும் பொழுதுபோக்கு மாநாடு வந்து இந்தியாவில் முதல் முறையாக கோவா மாநிலத்தில் வருகின்ற நவம்பர் மாதம் வந்து நடைபெற இருக்குது. சர்வதேச திரைப்பட விழாவிலையும் இந்த மாநாடை சேர்த்து நடத்த இருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா மத்திய செய்தி மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் இணையமைச்சர் எல் முருகன், கோவா மாநில முதல்வர் பிரமோத் சாவந்த் அவரும் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்தியாவின் முதல் முறையாக நடைபெறும் ஊடக மாநாடு எங்கே நடைபெறுக்குன்னா கோவா மாநிலத்தில் நவம்பர் மாதம் நடக்கிறது. ஓகேங்களா. எல்லையோர கிராமங்களில் வசிப்போருக்கு வந்து வேலைவாய்ப்பை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா வந்து தெரிவிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் கீழ் எல்லை பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா 136 கிராமங்களில் 2420 கோடி செலவில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பருவநிலைக்கும் ஏற்ற 113 சாலை திட்டங்கள் வந்து இணைப்பு வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 4G சேவை வந்து தொடர்ந்து வழங்கத்துக்கான பணிகள் வந்து நடைபெற்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் வந்து துடிப்பான கிராமங்கள் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள எல்லையோர மாநிலங்களை குறிக்கும் திட்டம். ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஹிமாச்சல பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடுக்கும் மாதம் 125 யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இலவச மின்சாரம் வந்து வழங்கப்பட்டு வச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா வருமான வரி செலுத்துவோருக்கு இலவச மின்சாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாச்சல பிரதேச அரசு வந்து முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து முக்கியமானது புதிய அமர்வுகளை அமைக்க மத்திய தகவல் ஆணையத்துக்கு அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றம் வந்து வழங்கியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தகவல் ஆணையத்தினுடைய CIC புதிய அமர்வுகளை அமைக்கும் வகையில் தலைமை தகவல் ஆணையர் வந்து பார்த்திங்கன்னா 2007 மத்திய தகவல் ஆணைய நிர்வாக வழிகாட்டுதல் 2007 அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருந்தார். இதை வந்து தில்லி நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணிடுச்சு. ஆனால் அது வந்து தவறு. உச்சநீதிமன்றம் வந்து அவருக்கு அனைத்து அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்கு. தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து தலைமை தகவல் ஆணையருக்கு புதிய வழிகாட்டுதலை உருவாக்கும் அதிகாரத்தை வெளிப்படையாக வழங்காவிட்டாலும் மத்திய தகவல் ஆணையத்தின் திறம்பட நிர்வகிக்கும் அதிகாரத்தை அச்சட்டத்தின் 12ல் 4ஆம் பிரிவு வந்து அவருக்கு வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேற்கோள் காட்டி இந்த அதிகாரத்தை வந்து வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவிலிருந்து மாலத்தீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக உணவுப் பொருள் கப்பல் வந்து பயணம் பண்ணியிருக்கு. இதில் மாலத்தீவுக்கு பழங்கள் மற்றும் காய்கறிகள் மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதி செய்யும் கேரளத்தை தளமாக கொண்ட பெனஸ் குழுமம் இந்த வர்த்தகத்தை வந்து செஞ்சுருக்கு. இந்த சரக்கு கப்பல் வழியாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து மாலத்தீவில் தென்கோடியில் உள்ள அட்டுப்பகுதியில் உள்ள ஹித்தாத்து துறைமுகம் வரை வந்து பார்த்திங்கன்னா நேரடி வழித்தடம் வந்து உருவாகியிருக்கு. மேலும் இது இந்திய கப்பல் நிறுவனம் மற்றும் ஹித்தாத்து துறைமுகம் இடையே வந்து புதிய அத்தியாயமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் மட்டும் மரத்தோணியில் வந்து இந்த விநியோகம் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. முதல் முறையாக மிகப்பெரிய கண்டெய்னர் கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழித்தடம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகளும் புகையிலை பழக்கத்தை நிறுத்துவதற்கான மையங்கள் வந்து அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய மருத்துவ ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்கு. உலகளவில் வயது வந்தோர் புகையிலை பயன்பாடு கணக்கெடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2016-17 தரவின்படி இந்தியா வியக்கத்தக்க எண்ணிக்கையிலான தனிநபர் புகையிலை பயன்பாடு இருப்பது வந்து கண்டறியப்பட்டிருக்கு. ஓகேங்களா. உலகின் புகையிலை உபயோகிப்போர் எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா 26.8 கோடி பேருடன் இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 லட்சம் பேர் புகையிலை மற்றும் அதன் தொடர்புடைய பாதிப்புகளால் வந்து ஒவ்வொரு ஆண்டும் உயிரிழக்கிறாங்க. இந்தியாவில் ஏற்படும் புற்றுநோய்களில் வந்து பார்த்திங்கன்னா 77% வந்து இந்த புகையிலை பயன்பாட்டால் தான் இருக்குது. ஓகேங்களா. புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் நோய்களின் மொத்த நேரடி மற்றும் மறைமுக செலவு வந்து பார்த்திங்கன்னா 1,82,000 கோடி. இது வந்து பார்த்திங்கன்னா GDPயில் 1.8% இருக்குது. ஓகேங்களா. நேற்று நம்ம ஃபைனல் மேட்ச்னு பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா விம்பிள்டன் மகளிர் ஒற்றை பிரிவில் முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாங்க செக் குடியரசின் பர்பாரா கிரெஜிசிகோவா. ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக இந்த பட்டத்தை வந்து வென்றிருக்கிறாங்க. இவங்களுடைய பேர், இவங்க என்ன கேமில் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த ஆண்டு வந்து விம்பிள்டன் மகளிர் ஒற்றை பிரிவில் ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா கொஸ்டின் அதை தாண்டி கேட்க மாட்டாங்க. அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேச இந்தூரில் நடைபெற்ற சப் ஜூனியர் தேசிய டைவிங் சாம்பியனில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக தமிழகம் வந்து 3 வெள்ளிகளை வந்து வென்றிருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழனியில் நடக்கிற ஆகஸ்ட் மாதம் நடக்கிற முத்தமிழ் முருகன் மாநாடு. ஓகேங்களா. இது வரைக்கும் 1003 ஆய்வுக் கட்டுரைகள் வந்து பெறப்பட்டிருக்கு. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலிருந்து, பிரான்ஸ், ஜப்பான், கனடா ஆகிய நாடுகளிலிருந்து 1003 ஆய்வுக் கட்டுரைகள் வந்து இது வரைக்கும் பெறப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்த எல்லாமே தமிழ்நாடு அரசு சார்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறையா கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. திட்டங்கள் பேரெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை தாண்டி கேட்க வாய்ப்பு இல்லை. இதுவே போதுமானது. ஓகேங்களா. கரண்ட் அஃபேர்ஸில் இதை தாண்டி கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.